Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ஒரு கோம்போ ரெசிபி, அதாவது நல்ல சாஃப்டான உப்பலான பூரி கூடவே அதற்கு இணையான பட்டாணி மசாலா. பூரி நல்ல சாஃப்டா வர்றதுக்கு உண்டான டிப்ஸும் இதுல நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது நல்ல ஒரு அருமையான கோம்போ ரெசிபியா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு முன்ன நாள் இரவே 100 கிராம் அளவுக்கு பட்டாணியை தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதற்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்ல ஊறின பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 7 to 8 விசில் போல் விட்டு எடுத்துக்கங்க. அந்த பட்டாணி நல்ல பூக்க வெந்திருக்கணும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு, பட்டாணியும் நல்ல பூ போல் வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டாணி நம்ம வேக வச்சிருந்தோம்ல, அது கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கங்க. ஒரு பாதி போல் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸான விழுதாவும் அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. அப்போ வெங்காயம் பட்டுன்னு உங்களுக்கு சிவந்து வரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி விழுது, அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. உடனே ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது காரம் குறைவாக தான் இருக்கும். காரம் அதிகமாக இருந்ததுன்னா 3 போல் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ அந்த தக்காளி நல்லா வெந்து கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பட்டாணி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பட்டாணி, அதை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்க, அந்த பட்டாணியும் சேர்த்துட்டு இந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கொதிக்க விடுவோம். அவ்வளோதான், மணக்க மணக்க சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு ஒரு அருமையான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பூரி மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு பூரி மாவு எடுத்திருக்கேன். இது சராசரியாக ஒரு 350 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. எடுத்தோன்னே நிறைய தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. பூரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப இலகுன மாதிரியும் இருக்கக்கூடாது. ரொம்ப இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா பூரி போட்டோன்னே உங்களுக்கு உப்பி வராது, அதே சமயத்தில் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். அதாவது சப்பாத்தி மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும், அதை விட ஒரு படி இது மேலே கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும். இதுதான் பூரிக்கும் சப்பாத்தி மாவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டுமே இருக்கட்டும். எப்பவுமே பூரிக்கு மாவு பிசைஞ்சிங்கன்னா உடனே போட்டுடணும். அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சும் ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை நல்ல ஒரு முறை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுங்க. மீடியம் சைஸாகவே எடுத்துங்க. அப்போ தான் எண்ணெய் குறைவாக வச்சு பூரியை நம்ம அழகாக உப்பி எடுக்க முடியும். இல்லைன்னா அதிகமாக பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் எந்த சைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கொஞ்சமாக மாவு தெளிச்சுட்டு இதை இப்போ நம்ம விரிக்க வேண்டியதான். விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லியதாகவும் விரிக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் விரிக்கக்கூடாது.
மீடியம் சைஸாக பார்த்து நம்ம விரிச்சிட்டோம்னா நல்லா மேலெழும்பி வரும். அதே சமயத்தில் பூரி போட்டும் நல்லா உங்களுக்கு ரொம்ப நேரம் உப்பியே இருக்கும். அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். அது மாதிரி மாவு ரொம்ப தெளிச்சிட்டு நீங்கள் எப்பயுமே பூரிக்கு மாவு திரட்டக்கூடாது. இல்லைனா அந்த மாவு மேலே ஒட்டிருந்து எண்ணெய் கருகி போயிடும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பூரிக்கு எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பூரி பண்ணணும். அப்போ தான் சட்டுன்னு உப்பி வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். கையால் ஒரு முறை நல்லா தட்டிட்டு போடுங்க. எப்பயுமே மேலே லைட்டாக அப்படி எண்ணெய் தெளித்து விட்டால் போதும், மேலே எழும்பி வந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே திருப்பி போட வேண்டியதான். கொஞ்ச நேரம் தான், பூரி மட்டும் சட்டுன்னு போட்டு எட்ட வந்துடலாம். அவ்வளோதான், நல்ல உப்பலான பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான உப்பலான சாஃப்டான பூரி, கூடவே அதற்கு இணையான பட்டாணி மசாலா, ரெண்டுத்தினுடைய கோம்போவும் செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கண்டிப்பாக இந்த டிப்ஸோட கொஞ்சம் கூட ஸ்டெப் மாறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.